ஸோ உங்களுக்கு இது மாதிரி எப்படி இமேஜ் எடிட் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் பார்ப்போம் இந்த வீடியோவில். இதுக்கு நீங்கள் ப்ளே ஸ்டோரில் வந்து ஃபோட்டோ லேப் அப்படிங்கிற அப்ளிகேஷனை சர்ச் பண்ணுங்கள் அண்ட் டவுன்லோட் பண்ணுங்கள். இந்த ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன் தான். ஸோ இந்த அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ண மாதிரி எக்கச்சக்கமான டெம்ப்ளேட்ஸ் கொடுத்துருப்பாங்க. பட் மேலே சர்ச்சில் போய் நான் சொல்கிறத சர்ச் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா மேலே இன் ஒன் ஃபோட்டோ க்ளோ பேக்ரவுண்ட் மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நான் டைப் பண்ணுறேன், அதை அப்படியே சர்ச் பண்ணுங்கள். ஸோ இதை டைப் பண்ணிவிட்டு சர்ச் பண்ணிங்கன்னா ஒரு ஹேஷ்டேக் மாதிரி இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதில் அந்த டைப் ஆஃப் எல்லா ஃபோட்டோஸ் எஃபெக்ட்டும் இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணி உங்கள் ஃபோட்டோவை இன்சர்ட் பண்ணால் மட்டும் போதும். ஆட்டோமேட்டிக்காக ஆன்லைன் ப்ராசஸ் ஆகி உங்களுக்கு அந்த ஃபோட்டோ இமேஜ் சேஞ்ச் ஆகிடும். ஒரு ஹாஃப் இமேஜாக இருந்தால் உங்களுக்கு ரொம்பவே லுக்காக இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இதை வந்து நான் கீழே கேலரி கிளிக் பண்ணி நான் ஃபோட்டோ வந்து இன்சர்ட் பண்ணிட்டேன். ஸோ இந்த ஃபோட்டோ செலக்ட் பண்ணிட்டு கீழே ஃப்ளிப் பண்ணுறது காப்பெல்லாம் பண்ணிட்டா ப்ராசஸ் ஆகி இது மாதிரி இமேஜ் வந்துடும். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே ப்ளஸ் சிம்பிள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதில் அனிமேஷன் அண்டு ஆர்ட் அது மாதிரி நிறையா இருக்கும். ஸோ கீழே நிறையா அவங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இந்த இமேஜ் நீங்கள் வேறவா எஃபெக்ட் ஃபில்டர் அப்ளை பண்ணணும்னா ஜஸ்ட் நீங்கள் கீழே கிளிக் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு அதில் எக்கச்சக்கமான கேட்டகரி கொடுத்துருப்பாங்க. அந்த ஃபோட்டோவோட அவுட்புட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் கீழே உங்களுக்கு டினோட் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் அதை பார்த்து நீங்கள் அதை எடிட் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி நீங்கள் பேக் ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா திரும்ப அந்த ப்ளஸ் சிம்பிள் வரும். கிளிக் பண்ணி அனிமேட் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுங்க. ஸோ இது எக்ஸ்ட்ராவாக நம்ம பண்ணுறது கீழே இதுக்கு எக்ஸ்ட்ராவாக நம்ம அனிமேஷன் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது மாசான அனிமேஷன் ஆட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ கிளிக் பண்ணி இது மாதிரி பார்த்தீங்கன்னா இது வந்து பேரலாக்ஸ் எஃபெக்ட். ஸோ இந்த பிளிங்க் ஆகிற எஃபெக்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ரொம்பவே மாசான ஒரு பிஜிஎம் போட்டு உங்களுக்கு லுக்காக இருக்கும். ஸோ இது மாதிரி உங்களுக்கு எந்த ஃபோட்டோக்கு வேணுமோ அனிமேட் எஃபெக்ட் ஆட் பண்ணி நீங்கள் இன்ஸ்டாகிராம்லையோ இல்லை நீங்கள் ஸ்டோரியாவோ போஸ்டாவோ ஷேர் பண்ணலாம். இல்லை நன் அப்படின்னு கொடுத்துட்டு மேலே இருக்கிற 3 டாட்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சேவ் டு டிவைஸ் அப்படிங்கிறதுக்கும் கிளிக் பண்ணுங்கள். கீழே டவுன்லோட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி உங்களோட கேலரியில் சேவ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.